இன்றைய தினம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் அதன் 5ஆம் அதிகார 4ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தாயின் கர்ப்பத்திலே தோன்றி பிறக்கிற ஒரு அனுபவம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனுஷிகளுக்கும் காணப்படுகிறது. அதுபோல தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. தேவனாலே பிறக்கிற அனுபவம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் வசனத்தை கைக்கொண்டு தேவனுக்குள்ளே மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை தான் வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வேதத்திலே நமக்கு போதித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகையால் தான் நாங்களும் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து மறுபடி பிறக்க வேண்டும் என்று உங்களுக்கு போதித்து, உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து நீங்களும் தேவனுக்குள்ளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடி பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவனுடைய சரீரமாக சபையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழுகிறதற்கு உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படி தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரலோக தேவனாகிய கர்த்தராலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று நாம் தேவனிலே மறுபடியும் பிறந்தவர்களாக கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறோம். அல்லேலூயா. ஆகையால் வேத வசனத்தின்படி நாம் தேவனாலே பிறந்தவர்களாக கிறிஸ்து இயேசுவாலே மறுபடியும் பிறப்பிக்க தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறோம். ஆகையால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் கொண்டவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாடுகளை, கஷ்டங்களை, நிந்தை, அவமானங்களை எல்லாம் நாம் முறியடித்து ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்ட அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்திலே தேவனாலே பிறப்பிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம் எப்படி ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது என்று பார்ப்போமானால், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால், உலகத்தில் இருந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் கொண்டவர்களாக வாழ வேண்டுமானால், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்திலே வளர்ந்து பலுகி பெருகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக காணப்பட
காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் நித்திய ஜீவனம் என்று அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக செயல்படுகிறார்கள். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களிடத்துல பல நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் காணப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல குத்தி போனவர்களாக குறைவுபடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இதனால நாம் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருந்து வருகிற போராட்டங்களின் பிரச்சனைகளை ஜெயித்து நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிலைநிற்க கூடாதபடிக்கு நாம் மாறுகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நாம் நம்முடைய விசுவாசம் என்னவென்று அறிந்து கொள்ளணும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற தேவன் பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரர்களாக இருப்பார்கள் என்று. அப்ப இந்த உலகத்தில் தேவனுக்கு என்று மறுபடி பிறந்து தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக வாழுகிற நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அப்படி எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு வாழும் பொழுதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டான எல்லா சுதந்திர வீதத்தையும் நாம் சுதந்திரித்து அனுபவிக்கிறவர்களாக வாழுவோம். நாம் தேவனுக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக நிலைத்திருப்போம். தேவன் நம்முடைய தேவனாக இருந்து அவர் சதா காலமும் நம்மை நடத்துவார். நம்மை ஆண்டவர் போஷிப்பார், பராமரிப்பார், காப்பாற்றுவார். ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக தேவன் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த ஜெய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிறதா? நம்மை நாமே பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஜெய ஜீவிய நமக்குள்ளே இராவிட்டால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு தேவன் தருகிற ஆலோசனையை கேட்டு அவைகளின் படி நீங்க செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தையும் ஜெயிப்பீர்கள். உலகத்திலிருந்து வருகிற எல்லா பிரச்சனைகளை போராட்டங்களை ஜெயிப்பீர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரித்து அவரோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்கள் தேவனுடைய மடியில செல்ல பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவர் எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புத்தகம் அதன் 21ஆம் அதிகாரம் அதன் 31ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நாம் ஜெயம் கொள்ளுகிறதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? சீக்கிரமா எடுத்து வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும். பாருங்க, யுத்த நாள் வரும் பொழுது அந்த யுத்தத்திலே ராஜாக்களும் யுத்த வீரர்களும் ஜெயம் பெறும்படியாக யுத்தத்தை குதிரையிலே பாருங்கள் ஏறி இருக்கிற ராஜாக்கள் அல்லது யுத்த வீரர்கள் குதிரையின் மேல் ஏறி இருந்து நல்ல முறையில் யுத்தம் பண்ணி ஜெயம் பெறுகிறதற்காக குதிரையை யுத்தத்திலே நின்று செயல்படுகிறதற்கு அதை ஆயத்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையின் மேல ஏறி இருந்து யுத்தம் பண்ணினாதான் சத்துருக்களை வெட்டி வீழ்த்தி பாருங்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிற வீரர்களும் ராஜாக்களும் வெற்றி பெறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி யுத்த நாளுக்கு என்று குதிரை ஆயத்தமாக்கப்படுகிறதோ அதுபோல
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையில வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய வேத வசனத்தை அறிக்கை பண்ணி நான் ஜெயம் கொண்டவர்களாக மாறும்படி ஆயத்தம் உள்ள ஜீவியை ஜீவிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தராலே நமக்கு ஜெயம் உண்டாகிறது. அல்லேலூயா. பாருங்கள், யுத்த நாளுக்கு என்று குதிரையை ஆயத்தமாக்கினாலும் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு பலர் நினைக்கிறார்கள், என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் ஊழியம் செய்த ஊழியத்திலே ஜெயம் பெறுவேன் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் படித்து என்னுடைய பாடங்களிலே நான் முதல் மாணவியாக வெற்றி சிறந்து விடுவேன் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் இந்த உலகத்தில் 100 வருஷம் நான் பலசாலியாக வாழ்வேன் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வேன் என்று நினைக்கிறார்கள். என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் எல்லாரையும் எனக்கு கீழ்ப்படுத்தி நான் அவர்களுக்கு மேலாக ராஜாவாக இருந்து செயல்படுவேன், எல்லாவற்றிலும் நான் ஜெயம் பெறுவேன் என்று சொல்லி தங்களுடைய முயற்சிகளை குறித்து சாமர்த்தியத்தை குறித்து பாருங்கள் பெருமை பாராட்டி செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் ஜெயம் பெற முடியாது. இவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய முடியாது. இவர்கள் தங்களுடைய காரியங்களை ஜெயமாக பெற்று அனுபவிக்கவும் முடியாது என்கிறது வேத வசனத்தின்படி சத்தியம். அதுதான் நடக்கும் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஊழியத்தில் நமக்கு ஜெயம் பெற வேண்டுமானால் நாம் வேதம் வாசித்து ஜெபித்து நல்ல ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு ஜெப ஜீவியத்தோடு நாம் ஆண்டவருடைய பாருங்கள் அன்பு கூறுகிற அன்போடு பாருங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஊழியத்தில் ஜெயம் தருவார். அல்லேலூயா. பாருங்கள், அதுபோல படிக்கிற நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் வேதம் வாசித்து ஜெபித்து பாட புத்தகத்தை எடுத்து பாருங்கள் என்ன செய்ய வேண்டும், திறந்து வைத்து அதிலே கை வைத்து ஜெபித்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு நான் இந்த பாட புத்தகத்தை படித்து ஆயத்தமாகி இருக்கிறேன், உம்முடைய வேதத்தை வாசித்து நான் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிறது நானாக இருந்தாலும் எனக்கு ஜெயம் தருகிற கர்த்தர் நீர். இப்பொழுது நான் எக்ஸாம் எழுத போகிறேன். நான் எக்ஸாம் எழுதும் பொழுது எனக்கு क्वेश्चनக்கான ஆன்சரை வெளிப்படுத்தி தந்து நல்லவர்கள் எக்ஸாம் எழுத சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து ஞாபக சக்தியை தந்து நல்லா எக்ஸாம் எழுத வைத்து என்னை வெற்றி சிறக்க செய்யும் ஆண்டவரே என்று யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்கள் சாமர்த்தியத்தை நம்பாதீர்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வீணாய் போய்விடும். உங்கள் பலத்தை நம்பாதீர்கள். உங்கள் பலன் எல்லாம் குன்றி போய்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனானவரை நம்புங்கள். பாருங்கள், யுத்த வீரர்கள் குதிரையை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கினாலும் அவர்கள் ஜெயத்தை கர்த்தரிடத்திலேயே நோக்குகிறார்கள். அவர்கள் யுத்தம் செய்கிறதற்கு கர்த்தர் ஜெயம் தர வேண்டுமே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து யுத்தம் செய்கிறார்கள். கர்த்தர் யுத்தத்திலே சிறந்த குதிரை வீரர்களாக தேவன் அவர்களை நிலைநிறுத்தி யுத்தம் பண்ண வைத்து யுத்த வீரர்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணி யுத்த வீரர்களை கனப்படுத்துகிற கர்த்தராக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி தேவனுடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் நாம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். நாமும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படணும். வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், ஊழிய காரியத்திலே இருக்கலாம், படிக்கிற நாட்களில் படிப்பில் கவனம் செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் தருகிற ஆலோசனையின் அவைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், அல்லது பாருங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறதற்கு நீங்க செய்ய போகிற வேலையை குறித்த ஒரு ஆயத்தம் வேணும். அப்படி நீங்கள் ஆயத்தத்தோடு செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அதில் ஜெயம் தந்து உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனை ஆண்டவர் ஜெயம் கொடுத்து
பார்வோனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை முழுவதிலும் அவனை அதிகாரியாக மாற்றினார். காரணம் என்னவென்றால், இந்த பாருங்கள், யோசேப்பு எப்பொழுது கர்த்தருக்குள்ள ஒரு ஆயத்தமுள்ள ஒரு ஜீவிக்கிறவனாக காணப்பட்டான். அவனுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது, எவ்வளவு வீண் பழிச்சொல் வந்தது, எவ்வளவு நிந்தைகள் வந்தது, எவ்வளவு அவமானங்கள் வந்தது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை விடுவித்து தேவன் அவனை உயர்த்துவார் என்கிற ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. ஆகையால் அவனை தேவனை பாருங்கள், அவன் விசுவாசித்து தேவன் மேல வைத்த நம்பிக்கையில் அவன் வளருகிறவனாக, தேவனை முன்னிறுத்தி எல்லா காரியத்திலும் தேவனை மகிமைப்படுத்தி யோசேப்பு செயல்படுகிறவனாக இருந்தான். ஆகையால் யோசேப்புக்கு தேவனாகிய கர்த்தர் ஜெயம் கொடுத்து பார்வோனுடைய ஆளுகை முழுவதிலும் எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை தேவன் அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய இரட்சகர். இந்த ஆண்டவரை விசுவாசித்து, இந்த ஆண்டவருக்குள்ள வேதம் வாசித்து ஜெபித்து ஆயத்தத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த ஆண்டவராகிய கர்த்தர் சீயோனிலிருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. இவர் நமக்கு ஜெயம் தருகிற கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு ஜெயம் வருகிறது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். கர்த்தரை அல்லாமல் ஜெயம் யாரிடத்திலிருந்து வராது. நீங்க நினைக்கலாம், கர்த்தரை தேடாத பிள்ளைகளும் ஜெயம் பெறுகிறார்களே, அவர்களுக்கு யார் ஜெயம் கொடுக்கிறது என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் தீயோரையும் நல்லோரையும் நேசிக்கிறார். தீயோர் நல்லோர் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களை நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்து நல்லவர்களாக மாற்றுகிறதற்காக தேவன் தான் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தான் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருந்தாலும் மனிதர்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிக்கிறவருமாக இருக்கிறார். ஆகையால் இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்கள், நாங்கள் எங்களுடைய படிப்பினாலோ எங்களுடைய சாமர்த்தியத்தினாலேயோ அல்லது எங்களுடைய முயற்சினாலே ஜெயம் உண்டாகவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு ஜெயம் தருகிறார் என்று கர்த்தரை குறித்த அறிவுடையவர்களாக இருந்து கர்த்தரை தேடினா, கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தால் நல்ல பலனை அடைவார்கள். அல்லது எங்களுக்கு இந்த ஜெயத்தை தந்தது எங்களுடைய சாமர்த்தியம் தான், உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் தான், நாங்கள் வழிபடுகிற எங்களுடைய தெய்வங்கள் தான் எங்களுக்கு ஞானத்தை தந்தது என்று சொல்லி அவர்கள் வாழ்வார்களானால் தேவன் அவர்களுடைய வெற்றியை குலைத்து போடுவார். அவர்களுடைய ஞானத்தை பைத்தியமாக்கி ஜனங்களை பைத்தியமா அலைய வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.